அண்மை செய்தி. மதுரையில் நோட்டீஸ் அனுப்பப்பட்ட 648 தகுதியற்ற கட்டடங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ஜெகநாத், கூடுதல் விவரம். வணக்கம். மதுரை மாவட்டத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பழமையான கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்த விபத்தில் இரவு ரோந்து பணியில் இருந்த விளக்குத்தூண் காவல் நிலையம் தலைமை காவலர் சரவணன் உயிரிழந்த சம்பவத்தின் எதிரொலியாகவும் மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளில் பழமையான கட்டடங்களில் ஏற்பட்ட தீ விபத்து எதிரொலியாகவும் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றியுள்ள 648 கட்டிடங்களுக்கு மாநகராட்சி சார்பிலும் தீயணைப்பு துறை சார்பிலும் நோட்டீஸ் ஒன்று வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஏற்கனவே மாநகராட்சியால் நோட்டீஸ் அளிக்கப்பட்ட கட்டராபாளையம் பகுதியில் உள்ள இந்த தகுதியற்ற கட்டிடத்தின் செயல்பட்டு வந்த அந்த பெண்கள் தங்கும் விடுதியில் தற்போது இன்று பாத்தீங்கன்னா தீ விபத்து ஏற்பட்டு இதில் 2 பெண் ஆசிரியர்கள் உயிரிழந்திருக்காங்க. இந்த விவகாரத்தின் எதிரொலியாக ஏற்கனவே நோட்டீஸ் அளிக்கப்பட்ட 648 கட்டிடங்களின் தன்மை மற்றும் நோட்டீஸ் மீதான நடவடிக்கைகள் தொடர்பான விசாரணை நடத்தி அறிக்கை சேகரிக்கும் பணிகளுக்காக சிறப்பு குழு ஒன்றை பணிகள் தற்போது தொடங்கி இருக்கிறாங்க. மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தலைமையிலான இந்த குழுவில் மாநகராட்சி ஆணையாளர், பேரிடர் மீட்பு துறை மற்றும் தீயணைப்பு துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆகியோர் இதில் இடம்பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.